அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. ஒரு படம் பார்க்கறதுக்கு இவ்வளவு அக்க போறா, ஐயோ நான் பட்ட பாடு இருக்கேன். ஒரு பக்கம் என் தோழர்கள் எல்லாம் போய் பாருங்க, நல்ல படமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ப்ரெஷர். இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க, நல்லா இருக்கு, இந்த படம் எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு தோழர்கள் ஒரு பக்கம் ப்ரெஷர். ஒரு பக்கம் படத்துக்கு போலான்னா என் மகன்கள் விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ இந்த படம் நல்லாவே இல்லை, பார்க்காதீங்க. நான் போயிட்டு பாதியிலே எழுந்திரிச்சு வந்துட்டேன். இந்த படம் வந்ததுல இருந்து பல முறை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன், முடியவே இல்லை. இன்னைக்கு ஒரு வழியா இன்னைக்கும் பார்க்க சொல்லி விட மாட்டேன்ட்டாங்க. சண்டை போட்டு, அதாவது படையப்பா படத்தை கூட போய் பாருங்க, ரிலீஸ் பண்றாங்க. அதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்பா அப்படின்னா, இல்ல பரவாயில்ல போய் பாருங்க, நல்லா இருக்குது, ஆனா இந்த படத்தை பார்க்காதீங்க. அப்படி என்ன இந்த படம் மோசமா இருக்குது, வன்முறை படமா? இல்ல பின்ன ரொம்ப இதா இருக்கு, கிளாமரா இருக்கா? அதுவும் இல்ல. அப்புறம் ஏன் தான் பார்க்க கூடாது? பார்க்காதீங்க, படம் நல்லா இல்லை, கன்றாவியா இருக்கு. இதுதான் என் பசங்களோட இது. ஒரு வழியா எனக்கு இதுக்கு நடுவுல பாக்கியராஜ் படம், இந்த படத்தை பத்தி பாக்கியராஜ் கமெண்ட் பண்ணிருப்பாரு. அவர் இந்த படத்தை பத்தி எதிர்ப்பா நெகட்டிவா பேசியிருப்பாரு. பாக்கியராஜ் நெகட்டிவா பேசுறாரு, இந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்றாருனாவே அப்ப அவருக்கு எதிரா இருக்கும். ஏன்னா அந்த 7 நாட்கள் கிளைமேக்ஸ் சீனு அது எப்படி இருக்குன்னு தெரியும். அப்ப அதுக்கு எதிர அந்த படம் இருக்கும். கண்டிப்பா அந்த படம் பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு என் மகன் கிட்ட சண்டை போட்டு இன்னைக்கு டிவியில போட்டாங்க. அந்த படத்தை பார்த்தேன். என்ன படம்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். டியூட் அந்த படத்துக்கு தான் அவ்வளோ அக்கப்போரு என்னை பார்க்க சொல்லி விடாம. அந்த படம் பார்க்கும்போதும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு பார்க்க சொல்லி விடாம என் பசங்க சரி என்னதான் ஆகுதுன்னு பார்த்தல, ஒரே வாக்குவாதம், பார்க்க சொல்லி விடாம பார்த்தேன். அந்த படத்துல முதல் சீனே தாலியா இருக்கிற சீனு. அடுத்த சீன், அடுத்த டைலாக் வருது, தாலி அறுத்தது தப்பு தான், ஆனா பொண்ணுங்க மேல கை வைக்கிறது அதை விட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைலாக்கே வரும். அடுத்த சீனு ஃபர்ஸ்ட் டைலாக்ல இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு எனக்கு. பரவாயில்லையே, ஏதோ ஒரு வித்தியாசமா சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சமூகம் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குன்னா, தோளுக்கு மேல வளர்ந்த பசங்களை அடிக்க கூடாது, அப்படிதான் பழமொழி கூட இருக்கு. தோளுக்கு மேல வளர்ந்த பெண்களை அடிக்க கூடாதுன்னு இங்கேயாவது பழமொழி இருக்கா? அடிச்சா தப்புன்னு சொல்றாங்களா? பெண்களை அடிக்கிறதுக்கு வயசு வேறுபடி இல்லை. 60 வயசு 70 வயசு ஆனாலும் புருஷன்ற உரிமையில அடிச்சு, என் பொண்டாட்டிய நான் அடிச்சு கொன்னு கூட போடுவேன், அதை கேட்க நீ யார் அப்படின்வாங்க. அதனாலதான் அந்த படத்துல முதல் டைலாக்கு, தாலி அறுத்தது தப்பு தான், ஆனா அதை விட தப்பு பொண்ணுங்க மேல கைய வைக்கிறது. அந்த ஒரு டைலாக்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சரி இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசும் பார்த்துட்டேன். அதுல ஒவ்வொரு டைலாக்கும் இந்த படம் முழுக்க பெண்களுக்கான படமா தான் இருக்கு, பெண் உரிமைக்கான படமா. அது ரொம்ப சீரியஸா கொண்டுட்டு போகாம, ரொம்ப காமெடியாவும் இல்லாம ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா கொண்டுட்டு போறாங்க. விளையாட்டுத்தனமா இந்த படத்தை கொண்டுட்டு போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பொண்ணுங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பயே அது ஏன் இந்த தாலி அறுக்கிற சீன் வந்ததுன்னா, அவனுடைய அந்த கதாநாயகனுடைய எக்ஸ் அவருடைய காதலிக்கு திருமணம் பண்றாங்க. அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன் பிடிக்கலன்னு சொல்லல. அப்போ ஏன் பிடிக்கலன்னு கேட்கறதுக்காக திருமண மேடையில போய் கேட்க போறாரு கதாநாயகன். படத்துல அவர் அகன்ட்டு அவர் பேர் வச்சிருக்காங்க. அவர் பேர் ஒரிஜினல் பேர் பிரதீப் ரங்கராஜன் நினைக்கிறேன். அப்ப ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கேட்க போனவர் தான் அங்க ஒரு பெரிய கலாட்டம் நடந்தது அந்த இதுல. அதற்கு அப்புறம் 2-3 முறை அந்த பொண்ணை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அந்த பொண்ணுட்டு ஏன் என்ன பிடிக்கலன்னு இப்பயாவது சொல்லு, இப்படியாவது சொல்லு அப்படின்ட்டு 2-3 முறை கேட்பாரு. ஆனா அந்த பொண்ணு சொல்லவே சொல்லாது. இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு பிடிக்குதுன்னா பிடிக்குதுதான், பிடிக்கலன்னா பிடிக்கலதான். அது என்ன காரணம், உங்ககிட்ட காரணம் சொல்லுவீங்கன்னு அவசியம் இல்ல. இப்ப பொண்ணுங்க பிடிக்கலன்னு சொன்னோன்னா ஆசிட் ஊத்திடுறாங்க, வன்முறையில இறங்கிடுறாங்க, அடிச்சிடுறாங்க, கொன்னுடுறாங்க இல்லையா. அது தப்பு என்பதற்காகத்தான் இந்த சீனே வச்சிருக்காங்க. பிடிக்குதுன்னா பிடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். அத நீ போய் ஏன்னு உனக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பிடிக்குதுன்னு சொல்றதுக்கும் ஒருத்தருக்கு உரிமை இருக்கு, பிடிக்கலன்னு சொல்றதுக்கும் ஒரு உரிமை இருக்குது. அதனாலதான் அந்த சீன் கடைசி வரைக்கும் ஏன் பிடிக்கலன்ற காரணத்தை சொல்லாதவே வச்சிருப்பாங்க. இது ஒண்ணு. அப்புறம் ப்ரொபோஸ் பண்றது என்ன மாதிரி இடத்துல ப்ரொபோஸ் பண்ணணும், அதை எப்படி நாகரிகமா அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டும் அதை ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க அந்த படத்துல. அதுக்கு அடுத்தது
இந்த கதாநாயகனுக்கு அகனுக்கு இன்னொரு பொண்ணு அவங்க மாமா பொண்ணு மேல காதல் வருது. அந்த பொண்ணுக்கு பிரதீப் இந்த அகன் மேல காதல் வருது. அந்த பொண்ணு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ணும். அப்ப அந்த இடத்துல சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ எல்லா இடத்துலயும் கேட்டா இப்படி உண்மையிலேயே எனக்கு பிடிக்கல, உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸே இல்ல அப்படின்ட்டு கதாநாயகன் சொல்லிடுவாரு. அடுத்தது அந்த பொண்ணு ஃபீலிங்ஸ் இல்லைன்னா ஊரை விட்டு போயிரும். ஊரை விட்டு போயிட்டு அந்த ஒரு 6 மாசம் கேப்ல இவரு கதாநாயகனுக்கு அகனுக்கு உண்மையிலேயே அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் வந்துரும். இந்த தம்பிக்கு இந்த கதாநாயகனுக்கு வர நேரத்துல அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட காதல் வந்துரும். அப்ப 2 பேரும் காதலிச்சிருவாங்க. இந்த தம்பி அகன் கதாநாயகன் காதல் போய் சொல்லும் போது சரத்குமார் தான் மாமா அந்த கதாநாயகி குரலோட அப்பா கேரக்டர்ல நடிப்பாரு. போய் சொன்ன உடனே அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாதவே திருமணத்தை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இந்த கதாநாயகன், இந்த படத்தோட கதாநாயகனா இருக்கக்கூடிய அகன் சொன்ன உடனே உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னோன்னு அந்த பொண்ணு கிட்ட சம்மதம் கேட்காதவே திருமணத்தை முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு இந்த கதாநாயகன் சரி ஏற்கனவே நம்மள விரும்பின பொண்ணு தானே, இப்ப போய் சொன்னா அவ மகிழ்ச்சியா ஏத்துக்குவான்னு சொல்லி நினைச்ச நேரத்துல பிரிஞ்சு போன நேரத்துல இன்னொருத்தர் கூட காதல் வந்துருது. இதுதான் படத்தோட கான்செப்ட். அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லும்போது அந்த பொண்ணும் அதாவது கதாநாயகனும் கல்யாணத்தை நிறுத்தலாம், உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலத்தான், பிடிக்கலன்னு சொல்றதுக்காக நீ திருமணத்தை நிறுத்தறதுக்கோசரம் எவ்வளவு ரிஸ்க் வேணாலும் எடு. விரும்பாத திருமணத்தை கல்யாணம் பண்ணக்கூடாது, யாருக்குமே விருப்பம் இல்லாத ஒண்ணு கொண்டுட்டு போய் திணிக்க கூடாது. அதுதான் இந்த படத்தோட கான்செப்ட், திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனா கதாநாயகியோட குரலோட அப்பா சாதி ஆதிக்க சிந்தனை உள்ளவர் என்பதனால ஏற்கனவே அவங்க தங்கச்சிய கௌரவ கொலை பண்ணவரு இந்த விஷயத்த சொன்ன உடனே மீண்டும் இன்னொரு கொலை பண்றதுக்கு தயாரா இருக்காரு. அப்பா பெரிய அரசியல்வாதி, மினிஸ்டரா இருக்கிறவரு, செல்வாக்கு மிகுந்தவர். அவருடைய அந்த செல்வாக்கு மீறி வேற எதுவுமே செய்ய முடியல. வேற வழியே இல்லாம இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பல முயற்சிகள் பண்றாங்க. ஆனாலும் கல்யாணத்தை நிறுத்த முடியல. இந்த அகனும் குரலும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு அகன் அந்த குரலுக்கும் பாலையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் திருமணம் பண்ணும் போதே பண்ணன உடனே அந்த பொண்ணு மாசமா இருக்கிறது தெரியுது. 2 பேருக்கும் பாரிக்கும் குரலுக்கும் நெருங்கிய ரிலேஷன்ஷிப் ஆகி அவங்க மாசமா இருக்கிறது தெரிய வருது. இந்த மாதிரிதான் இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி பாக்குற வரைக்கும் என்னது இப்படி போகுது அப்படின்ட்டு இது எப்படித்தான் முடிப்பாங்க அப்படின்னு ஒரு குழப்பமாவே இருந்தது. கடைசியா அகன் அந்த குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து பாயும் குரலையும் சேர்த்து வச்சுட்டு இந்த அகனுக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. இது என்ன அப்ப சரத்குமார் கேட்பாரு. சரத்குமாருக்கு அதாவது குரலோட அப்பாவுக்கு இந்த உண்மையெல்லாம் அதுக்குள்ள நிறைய அடித்தடி கலாட்டா சண்டை இவங்களை கொல்ல முயற்சி பண்றது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. சரத்குமார் இந்த குழந்தையோட பிறப்பு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி அப்ப தாலிக்கு மரியாதை இல்லையா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அகன்கிட்ட கேக்குறாரு. அப்ப அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தாலியை விட உணர்ச்சிகளுக்கு தான் முக்கியம், அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு தான் முதல் உரிமை கொடுக்கணும், அந்த பொண்ணு யார கல்யாணம் பண்ணும், என்ன குழந்தை பெத்துக்கணும்னு ஒரு பொண்ணோட விருப்பத்தின் மீது தலையிடுறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு, நீங்க எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாரு. இந்த படம் முழுசுமே பெண் உரிமைக்கான படமா இருக்குது, டியூட். இந்த படத்தை போயிட்டு இந்த பசங்களுக்கு இந்த படம் ஆனா வந்த உடனே 100 கோடி வசூலை தாண்டினது எல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிதான் என் மகன்களை போன்ற பசங்க இந்த படம் சரியில்லை அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது. அதுக்கப்புறம் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள்லாம் பார்த்துட்டு படம் நல்ல படமா இருக்கு, இது பெண்களுக்கான படமா இருக்கு, கட்டாயம் அனைவரும் போய் பார்க்க வேண்டிய படம் என்று சொல்லி சொன்னாங்க. இந்த படத்துக்கு எனக்கு அப்ப இந்த படம் வந்தப்பயே பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன். ஆனா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. உண்மையிலேயே இதுவே பழைய படங்கள்லாம் எப்படி எடுப்பாங்கன்னா, ஒருத்தரை காதலிச்சுட்டா காதலிச்சவங்களவே தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்படியே சீன் செட் பண்ணிட்டு வருவாங்க. வேற யாரையும்
யாரையும் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் சமூகத்தை அப்படி இருந்தா தான் அவங்க நல்லவங்க ஒழுக்கமானவங்க அப்படின்னு வருவாங்க. அதே போல ஒருத்தர்கிட்ட பிடிக்குதோ பிடிக்கலையோ கல்யாணம் பண்ணிட்டாக்க தாலி கட்டிட்டா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அவன் கூடயே தான் வாழ்ந்தாகணும். பிடிக்கலன்னா கூட அந்த பிடிக்காத வாழ்க்கைய காலம் முழுசும் அனுபவிக்கணும், ஏத்துக்கிட்டு வாழணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சமூகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனாலதான் அந்த 7 நாட்கள்ல அந்த மாதிரி கிளைமேக்ஸ் காட்சி வச்சாங்க. அதை வச்சுதான் இப்போ நடிகர் பாக்கியராஜ் கிட்ட பேட்டி எடுத்ததுக்கு இது எந்த கான்செப்ட்ல பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு எதுவும் சரி வர மாதிரி தெரியல அப்படின்னாரு. ஆனால் இங்க விருப்பம் என்பது விரும்பி ஒரு வாழ்க்கையை வாழணுமே ஒழிய யாருடைய கட்டாயத்துக்காகவும் யாரும் யாருக்காகவும் இருக்கக்கூடாது. முதல்ல அந்த பெண்ணுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா, இந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த பெண்ணின் விருப்பத்துக்கு, ஒரு குழந்தை பெத்துக்கணும்னாலும் அந்த பெண்ணின் விருப்பத்துக்கு பெத்துக்கணும். அந்த குழந்தை வேணாம்னாலும் அந்த பொண்ணு உட்பட்டதாக இருக்கணும், அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் என்பதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். அதனாலதான் அந்த படத்துல அந்த அபாய்சன் சீன் கூட வச்சிருப்பாங்க, குழந்தைய அபாய்ட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு எனக்கு வேணாம்ன்ற முடிவு வரும். அது அபாய்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா வெளியில வந்துருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு. அந்த மாதிரி இந்த படம் முழுசுமே ஒரு பொண்ணுக்கான படம். ஒரு பெண் அவங்க விரும்பினது தான், இல்லை என்றால் இல்லைன்றதுதான். அது அப்படி இருந்து அந்த பொண்ணு மேல போய் வன்முறையை பண்றதுக்கு என்னை கட்டிக்கிட்டே தான் ஆகணும், என் கூட வாழ்ந்துதான் ஆகணும், நான் உனக்கு தாலி கட்டிட்டேன், என் கூட குடும்பம் நடத்தியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் உரிமை யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ரொம்ப நல்ல படமா இருக்கு. ரொம்ப தாமதமான ரிவ்யூ. இந்த படத்தோட நடிகர்கள் யாருன்னு பார்த்தா பிரதீப் ரங்கராஜன் தான் கதாநாயகனா நடிச்சிருப்பாரு. படம் டைரக்டர் கீர்த்தீஸ்வரன், இசையமைப்பாளர் சாய் அபெங்கர் ரொம்ப நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. அதே மாதிரி தயாரிப்பாளர் நவீன் யானியும் ரவிசங்கரும் தயாரிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்ல படமா வந்திருக்கு. கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இனிமே டிவி இல்ல, எல்லாம் அந்த படம் இது வரைக்கும் போட்டிருப்பாங்க, இதுக்கு முன்னாடியே டிவில போட்டிருப்பாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்தாவது ஒவ்வொருத்தரும் பெண் மீது அதிகாரம் பண்றதுக்கோ அவங்க உடல் மீது வன்முறையை பண்றதுக்கோ யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் இல்ல. அந்த வசனம் டைலாக் வச்சிருந்தாங்க இல்லையா, தோளுக்கு மேல வளர்ந்த பையனை அடிக்க கூடாதுன்னு, அதே டைலாக்க பெண்களுக்கு வைக்கணும். தோளுக்கு மேல வளர்ந்த பொண்ணை அடிக்க கூடாது. ஏன் பொண்ணுங்களை மட்டும் அடியானு அவ்வளவு மோசமானவங்களா பொம்பளைங்க 70 வயசானாலும் புருஷனுங்க போட்டு அடிக்கிறதுக்கு? அப்படின்னா ஆம்பளைங்கெல்லாம் தப்பே பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தமா? கஞ்சா குடிக்காரனுங்க, திருடுறானுங்க, கொலைகாரனுங்க அவங்களாம் தப்பே பண்ணாதவங்களா? பொண்ணுங்களை மட்டும் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து அந்த உரிமை வந்தது? இந்த டைலாக்கு, இந்த தத்துவம் தோளுக்கு மேல வளர்ந்த பையனையும் அடிக்கக்கூடாது, தோளுக்கு மேல வளர்ந்த பெண்களையும் அடிக்க கூடாது என்பதை முதல்ல ஆண்கள் உணரணும். நன்றி, வணக்கம்.